எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் மர்ம சரீரத்தை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். மர்ம சரீரம் என்றது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இன் ஆயுர்வேதா. ஓகே, ஸோ நம்ம பாடிக்குள்ள 108 மர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எங்க இருக்குன்னா தலை உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னன்னா, நம்ம ப்ரீத்திங் வந்துட்டு நம்ம ரெகுலேட் பண்ண முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், எப்படி வேணுமோ அப்படி ரெகுலேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜி இருக்குல்ல, அதை நம்ம ரெகுலேட் பண்ண முடியாது இல்லையா? அதை ரெகுலேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த 1008 பிரச்சனைகள் நம்ம பாடிக்குள்ள இந்த டிசீசஸ் மூலமாக வெளியில் வருது. ஓகே, ஸோ நம்ம பாடி வந்துட்டு இந்த 5 எலிமெண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டது. ஓகே, அர்த்து, வாட்டர், ஃபயர், ஹேர், அப்புறம் ஸ்பேஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸ்னால உருவானப்பட்ட இந்த பாடிக்குள்ள 3 தோஷாஸ் எப்பவுமே கண்டினியூஸா இருக்கிறோம் இந்த லைஃப் இருக்கிற வரைக்கும். அது என்னன்னா வாத, பித்த, கஃபா. ஓகே, இது 3 பேலன்ஸா இருந்தா நம்மளுக்கு லைஃப் ஹாப்பியா இருக்கும், மென்டலி கூட ரிலாக்ஸா இருக்கும், பிசிக்கலி கூட லைட்டா இருக்கும். ஓகே, அது நம்மளுக்கு இந்த 3 தோஷம் கரெக்டா இருக்குன்னா லைஃப் ஹாப்பியா இருக்கு, லைஃப் ஹாப்பியா இருக்குன்னா இந்த 3 தோஷம் கரெக்டா இருக்குன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாத்தா இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அதனால நம்மளுக்கு 80 டிசீசஸ் நம்ம பிசிக்கல் பாடியில இருந்து வெளியில வரும். ஓகே, இப்போ லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் இருக்கு, சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ். அது வந்துட்டு நம்மளுக்கு பாடியும் மைண்டும் சிங்க் ஆகாதனால வர பிரச்சனைகள் அந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ். ஓகே, இந்த வாத்தா, பித்தா, கஃபா நம்ம பாடிக்குள்ள எப்படி இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த 6 சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வெளியில கான்டாக்ட்ல வரும்போது இந்த வாத்தா, பித்தா, கஃபா தோஷாஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும். அதனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரைனேஜ் பைப்பு அது பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் அது தாங்கிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை ஃபர்ஸ்ட் கிளீனாவது பண்ணுவோம், இல்லைன்னா சில பேர் வந்துட்டு அதை ரூட் சேஞ்ச் பண்ணி இன்னொரு ரூட்ல போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ள 108 அந்த பிளாக், அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது 1, 2, 3 கூட பிளாக் ஆயிடுச்சுன்னா அங்க நாத்தாகும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகாது இல்லையா? ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதனால அது மூலமா வரதான் இந்த டிசீசஸ் எல்லாமே இல்லையா? ஸோ இந்த பிளாக்கேஜஸ் நம்ம எப்படி ரிலீஸ் பண்றது, அங்க இருக்கிற டாக்ஸின்ஸ் நம்ம எப்படி ரிலீஸ் பண்றது, நம்மளுக்குள்ள அந்த பிளட் சர்க்குலேஷன் கண்டினியூஸா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும், எது பண்ணணும்ட்டு நம்ம இந்த சாட்டர்டே 10 to 11 ஃப்ரீ கிளாஸ் ஒன்று எடுக்க போறோம். ஸ்டிமுலேஷன் ஆஃப் மர்மா தெரப்பி, செல்ஃப் ஹீலிங் மர்மா தெரப்பின்ட்டு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. அப்புறம் உங்க கான்டாக்ட்ல ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் எல்லாமே சொல்லுங்க. ஏன்னா ஹெல்த்ன்றது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு 90422555728. ஓகே, 90422555728க்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஹாய் ஹலோ வித் யுவர் நேம், உங்க பேரு, உங்க பிளேஸோட. ஸோ உங்க நம்பர் வந்துட்டு இந்த குரூப்ல இன்க்ளூட் பண்றோம். அப்புறம் சாட்டர்டே மார்னிங் உங்களுக்கு லிங்க் வரும். ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க 10 to 11 கிளாஸ் ஜாயின் ஆகுங்க.